ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வீக்கெண்ட் வீடியோ நம்ம இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீக்கெண்ட் வீடியோ ஒரு ட்ரெயின் ட்ரிப்பு. எங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்துக்கு நாங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல போனோம். அப்ப ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நானும் என்னோட ஃப்ரெண்டும் காலையில் 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல கிளம்புற அந்த கோயம்புத்தூர் டு பெங்களூர் வந்தே பாரத்ல கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நார்மல் சேர் காரில் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போகும்போது அந்த ட்ரெயின் வந்து காலையில் 5 மணிக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் கிளம்புற மாதிரி இருந்தது. இப்போ தான் அதை ரீஷெடியூல் பண்ணி காலையில் 7 மணிக்கு கிளம்புற மாதிரி மாற்றிருக்காங்க. 5 மணிக்கு இந்த வந்தே பாரத் கிளம்பும், பெங்களூர் வந்தே பாரத். 6 மணிக்கு சென்னை வந்தே பாரத் கிளம்புற மாதிரி ஷெடியூல் ஆயிருந்தது. 5 மணிங்கிறதால கிட்டத்தட்ட 4:45 4:40க்கே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் போயிட்டோம். உங்களுக்கே தெரியும் இல்லையா, 5 மணின்னா கிட்டத்தட்ட 4:55க்கே இது ஆட்டோமேட்டிக் டோரு க்ளோஸ் ஆயிரும், எல்லாரும் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தே பாரத்ல வரான். ஸோ அதனால அவங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனும் சரி 4:45க்குலாம் நாங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டோம். வந்து நார்மல் சேர் கார்ல C1ல வந்து எங்கள் டிக்கெட் புக் ஆயிருந்தது. பிளாட்ஃபார்ம் 3ல வந்து இந்த வண்டி நின்றுருந்தது. ஸோ அதனால நாங்கள் கடகடன்னு ஓடி போய் சேர் காரில் போய் உட்காந்தோம். கரெக்டாக 5 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. நாங்கள் ஃபுட்டு புக் பண்ணியிருந்தோம். ஈரோடு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுட்டு கொடுக்குறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. ஒருவேளை அவங்க அந்த டைம் வச்சிருக்காங்களா, இல்லை அந்த ஜங்ஷன் கரெக்டாக இந்த ஜங்ஷன் கிராஸ் பண்ணும்போது தான் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் வச்சிருக்காங்களான்னு தெரியல. நாங்கள் ஏறும்போதே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்துச்சு. ஒரு காஃபி, ஒரு பிஸ்கட்டு, அது மாதிரி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறனால என் ஃப்ரெண்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி வந்தான். கரெக்டா ஈரோடு கிராஸ் பண்ணும்போது ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. வெஜிடேரியன் ஃபுட்டு தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இட்லி இருந்தது, ரவா கிச்சடி இருந்தது, பொங்கல் இருந்தது, வடை இருந்தது. அதுல என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த பாக்ஸ் வாங்கும் போதே, அந்த ஃபுட் பாக்ஸ் கொடுக்கும் போதே அந்த ஃபுட் பாக்ஸ் மேலேயே வந்து என்ன ஃபுட்டு இருக்கு, அந்த ஃபுட்டோட கண்டென்ட் என்ன, எவ்வளவு குவான்டிட்டி, அதோட FSSI நம்பர் என்ன, யார் கொடுக்குறா, அவங்களோட பேர் முதற்கொண்டு அந்த ஸ்டிக்கர்ல கிளியரா ஒட்டி இருந்தது. அப்பதான் நான் வந்து பார்த்தேன், எல்லாமே கிளியரா இருந்தது. இந்த ஃபுட்டு யார் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியரா இருந்தது. பட் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிச்சடி அண்டு இட்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து சேலம் ஜங்ஷன் வந்துருச்சு. கரெக்டாக 5 மணிக்கு எடுத்தாங்க. 7:05க்கெல்லாம் உள்ள சேலம் ஜங்ஷன் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு அதான் சொன்னா, நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே சேலம் ஜங்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தேன், நீ வந்து 2 ஹவர்ஸ்ல கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வர முடியுமா அப்படின்னால, 2 ஹவர்ஸ்லாம் வரவே முடியாது, 3 ஹவர்ஸ் ஆகும். பட் வந்தே பாரத் தான் 2 ஹவர்ஸ்ல ஈஸியாக சாலிடாக வருது அப்படின்னு சொன்னாங்க. 2 ஹவர்ஸ்ல வந்தது அவனுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரனால இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக வந்தே பாரத்லாம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்தே பாரத்ல தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த ட்ரிப் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் தான், ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரிப் தான். பட் ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு அமைஞ்சது. இது முக்கியமாக என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் நான் வந்து இதை புக் பண்ணி போனேன். ஆனால் நம்ம நார்மலாக வந்து நான் வந்தே பாரத்ல போகும்போது லாங் ட்ரிப் தான் போவேன். கரெக்டாக சோர்ஸ் எங்கே ஆரம்பிக்கிறோம் அந்த டெஸ்டினேஷன் அப்போ தான் வந்து வந்தே பாரத்ல ஒரு ஃபுல் ஃபீல் இருக்கும். பட் இது என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் வந்து புக் பண்ணிட்டு போனேன். ஏன்னா அவர் வந்து நாமக்கல் இருக்காரு. ஸோ அதனால வந்து சேலத்துக்கு இறங்கி அவர் நாமக்கல் போகணும். ஆஸ் யூஷுவல் நான் எல்லா வந்தே பாரத் மாதிரி இதுவும் மினி வந்தே பாரத் தான். 9 சேர் கார் தான், 8 நார்மல் சேர் காரு, ஒரே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 130ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது, சொஃபஸ்டிகேட்டடாக இருந்தது. எந்த ஒரு நெக் பெயினோ பேக் பெயினோ எதுவுமே இல்லை. சீட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் போகும்போது காலையில் 5 மணிக்கு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுச்சு கோயம்புத்தூர்ல இருந்து. இப்போ வந்து 7:25க்கு வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்புற மாதிரி ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி கோயம்புத்தூர்ல எடுத்தாங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஒசூர், பெங்களூர் கரெக்டாக 1:50க்கு பெங்களூர் KSR பெங்களூர் வந்து ரீச் ஆகிற மாதிரி இந்த வண்டி போகும் வந்தே பாரத். 7:25க்கு கோயம்புத்தூர்ல எடுத்து 1:50க்கு நீங்கள் பெங்களூர் போயிடலாம். ஸோ ரொம்ப நல்ல ட்ரிப்பாக இருந்துச்சு. நாங்கள் ஆனால் சேலம் வரைக்கும் தான் வந்தோம். ஏன்னா ரொம்ப ஷார்ட் ட்ரிப் தான். வித்தின் 2 ஹவர்ஸில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வேற ஒரு வீக்கெண்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.